ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுவும் சண்டே அதுவுமா நம்ம என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸ்கின் கேர் பற்றி போனாலும் தொடர்ந்து ஸ்கின் கேர் பற்றி போட்டுகிட்டே இருந்தாலும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் சரி, சண்டேனாலே ஸ்பெஷலாக தானே இருக்கணும். அதான் சரி இன்றைக்கி ரெசிபி போடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்தா எங்கள் அப்பா வந்து மீனுங்க சொல்லியிருந்தாரு. மீனும் வந்தது, அதையும் வாஷ் பண்ணி அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்டில், அதையும் போய் பாருங்கள். அதுக்கு குழம்பு வச்சு இது ஃப்ரை பண்ணிடலாம் சொல்லிட்டு யோசிச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, நான் வந்து பண்ணுறேன் சண்டேன்னு. எல்லோரும் சொல்லிட்டு அம்மா இன்றைக்கி சமைக்கலாம்னு. ஏன்னா இன்றைக்கி சண்டேனால மீன் எப்போவுமே அம்மா வந்து எப்போவுமே சூப்பராக இருப்பாங்க. அதனால வீட்டில் என்ன மீனுனாலே அம்மாவை தான் எப்போவுமே வைக்க சொல்லுவாங்க. சரி, நானும் இன்றைக்கி அம்மாவே வைக்க சொல்லிடலாம். ஏன்னா இன்றைக்கி அம்மாவோட சமையல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அம்மா மீனுக்கு என்ன போடுறாங்க சொல்லி நீங்களும் லைவாகவே பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வைக்கிறதோட மீன் குழம்பு எங்கள் அம்மா வைக்கிறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் தெரியும், நம்ம அம்மா வைக்கிற மீன் குழம்பு வந்து வேறு எங்கேயுமே வராது. அதனால் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நல்லா காயுது. கொஞ்சம் கடுகு போட்டிருக்காங்க, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்காங்க. அது நல்லா பொரியட்டும். கிச்சனுக்கு இருந்தால் வேறு தான் போகுது. அது பொரியற வரைக்கும் நீங்கள் சண்டே எதுவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல், எங்கே வெளியே எது போயிருப்பீங்க, அதையும் எங்கே போயிருக்கீங்கன்னு சொல்லி அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, நல்லா கடுகுலாம் பொரியட்டும். பொரிஞ்சிட்டு நல்லா கடுகுலாம் பொரிஞ்சிட்டு சரிதா? கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறாங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் அரைச்சி அதை வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கிறாங்க. கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சுத்தம் ஆட் பண்ணிக்கிறாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வேகிறதுக்காக லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. சமைக்கிறது அவங்க அப்போ எனக்கு தான் நல்லாவே சேர்த்தாங்க. அது தெரியுது அவங்களுக்கு, எனக்கு தான் நல்லா ஸ்வெட்டிங் ஆகுது. சரி, ரெண்டுத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் மசாலா இல்லை, ஆனால் அம்மா வந்து மஞ்சத்தூள் தாங்க, ஏன்னா நானும் மாற்றி சொல்லிட்டேன். மஞ்சத்தூள் லைட்டாக கலரியும் விட்டுட்டாங்க. வீட்டில் வச்ச மசாலா வந்து காலி ஆயிடுச்சு. அதனால சரி கடையில் போய் ஒரு மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வந்து பறிச்சுட்டு ஆச்சி புளிக்குழம்பு பொடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே வெயில் அடிக்குதுன்னு சொல்லி மொத்தம் எல்லாம் காய்கறி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல புளி தண்ணி ஊற்றிருக்கோம், கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு அதை போட்டு மசாலாவும் அதை மசாலாவுக்கு தேவையான உப்பும் இதுலயே கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன்னா மீன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம உப்பு எல்லாம் போட முடியாதுல்ல, கொஞ்சம் என்னென்ன மசாலா தேவையோ போட்டு விட்டுக்கிறாங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதிக்க வச்சிடும். இந்த மசாலாக்கு தேவையான உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
மீனுக்கு தேவையான ஒரு எல்லாத்துக்குமே இது ரெண்டு மட்டும் போடாது. வச்சுருக்கேன் தேங்காய், தேங்காய், வெங்காயம், அப்புறம் தக்காளி, அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளி போட்டிருக்கோம், தக்காளியும் ஆட் பண்ணனால கொஞ்சம் அரை தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. அரைச்சி மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி அப்படியே ஊற்றி விட்டுருங்க. அதை பாட்டு ஒரு கொதிக்கட்டும். தேங்காய் தண்ணி ரெடி. நல்லா கொதிச்சதும் மீன் எடுத்து போடணும். இப்போ கலந்து இந்த டேஜில் இருக்குது. அது மீன் போட்டால் கட்டியாக வரும். மீன் போடலை. கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கலரும் குட்டாக இருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க. ஸோ குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம இந்த சைடு பார்க்கலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். என்னென்னா ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு நான் வச்சாலாம் நல்லா தான் சொல்லுவாங்க. தனியாக வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வைக்கிறது வந்து நல்லாயிருக்கும், கட்டியாகவும் வைப்பாங்க. அதை தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மீன் நான் எங்கள் அம்மா வச்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்களே பார்த்து கட்டியாக தான் இருக்கும், தண்ணியாலாம் இருக்காது. அதனாலே எங்கள் வீட்டில் எல்லோரும் எங்கள் மீன் குழம்புனாலே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா காலையில் வயலுக்கு போயிட்டாங்க. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடாம எங்கள் அம்மா இப்போ மீன் குழம்புக்காக இன்னும் வெயிட் பண்ணி மணி இப்போ 5 ஆகுது. இப்போ தான் எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துக்கிங்க, ஒரு சைடு அடுப்பில் சாப்பாடு வச்சேன். இனிமேல் தான் நாங்கள் சமைச்சு சாப்பிடவும் போகிறோம். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா செய்கிற குழம்புக்காக நீங்கள் எவ்வளோ டேஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, குழம்பு கொதிக்குதான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டு இருக்கு. கிடைக்கட்டும். அது பார்த்து பண்ணி வச்ச மீன் எங்கள் அம்மா மறுபடியும் எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணி, ஏன்னா ஐஸாக இருக்குன்னு சொல்லி வாஷ் பண்ணி மறுபடியும் உள்ள ஆட் பண்ண போகிறாங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த கொதிச்சதுலேயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்க மீன் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். என் அம்மா பேசுறாங்க, ஆனா அவங்க பேசுறது எனக்கே லைட்டா தான் கேக்குது. எனக்கு திட்டுறதா இருந்தா மட்டும் எங்க அம்மா வயசு இங்க இருந்து வெளியே வரைக்கும் கேட்கும். நான் சொல்லிட்ட உண்மையை, அதனால எங்க அம்மா இப்பவே என்ன திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்க அம்மாவோட சமையல் உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சமைக்கிறது எங்க அம்மா நல்லாவே சமைப்பாங்க. சரி, இதை வச்சுட்டு எங்க அம்மா லைட்டா அந்த மீனை மட்டும் புஷ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்பதான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கரண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மீன் வந்து உடஞ்சிடும் சொல்லிட்டு கரண்டிலாம் போய் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல மீனெல்லாம் சாரி வளர்றேன். மீனெல்லாம் தூக்கி நல்லா மசாலாக்குள்ள நல்லா முக்கிய டிப் பண்ணியாச்சு பாருங்க. இப்ப அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நான் சாப்பிட்றேன். மீன் நல்லாவே கொதிச்சுட்டு பாருங்க, தெரியுதா? நல்லாவே கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஃபைனலாக அம்மா வச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த குழம்பை நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போகிற வீடியோஸில் உங்களோட கமெண்டிங் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல், சண்டே ஸ்பெஷல் என்ன சமையல் சொல்லி நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து மீன் குழம்புக்காக ரெடி பண்ணிட்டு வச்சேன். அம்மா வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் வளர்றேன். அம்மா வச்ச மீன் குழம்பு வந்து இப்போ நான் அதுக்கப்புறம் ஃபைனலாக சாப்பிட போகிறேன். ஏன்னா அதுக்காகவே காலையிலேருந்து இது வரைக்கும் சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் கோ டு லஞ்ச். பை பாய்.